சார் வணக்கம். வணக்கம். பிரபலமான நகைக்கடை ஜாய் ஆலுகாஸ் அந்த நிறுவனத்திலும் இதுக்கு முன்னாடி அவங்க கள்ளக்கடத்தலில் ஈடுபட்டிருக்காங்க, போலி நகைகள் விற்கிறாங்க, திருட்டு நகைகள் விற்கிறாங்கன்னு அவங்க மேலே ஏற்பட்ட அதிகமான வழக்குலாம் இருக்குது. அந்த வழக்குகள் உள்ள அந்த ஜாய் ஆலுகாஸ் நிறுவனத்திடமிருந்து தமிழக அரசு தங்க மோதிர திட்டத்திற்காக மோதிரம் வாங்குறாங்களே, அது எப்படி, அது ஒரிஜினல் இருக்குமா டூப்ளிகேட்டாக இருக்குமா, அது நம்பலாமா? அந்த நிறுவனத்து மேலே பல வழக்குகள் இருக்கிறதே, அது எப்படி அரசு அதை சாத்தியமாக்குறது, அது ஏற்புடையதா? 2018 ஒரு வழக்கு இருக்குது, அது இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா தங்க கடத்தல் வழக்கு 2018. ஆமாம், 2018. அதேபோல் 2023 இன்னொரு வழக்கு இருக்குது. அதோட அந்த ஜாய் ஆலுகாஸுக்கு தங்கம் வாங்குங்க ஜாய் ஆலுகாஸில் அப்படின்னுட்டு நடிகர் விஜய் முதல்ல வந்திருந்தாரு, விளம்பரம் பண்ணியிருக்கார். ஆமாம், அம்பாசிடர் இருக்காரு. ஆமாம் ஆமாம், அதனுடைய ஓனரு இவருக்கு பார்ட்னரு, அல்லது அதனுடைய ஓனரு இவருக்கு நண்பர். அப்படி இவர் முதலமைச்சர் ஆன உடனே அந்த ஜாய் ஆலுகாஸினுடைய ஓனர் இவரை வந்து பார்த்தாரு. பார்த்து அப்போவே அவங்க பிளான் போட்டாங்க. அப்போ முதல்லையே அவங்க பிளான் போட்டு தான் இந்த மோதிரம் கொடுப்போன்னு அறிவித்தாங்க. இந்த மோதிர அறிவிப்பே ஜாய் ஆலுகாஸினுடைய ஒப்பந்தம் காரணமாக தான். அப்போது ஒப்பந்தம் ஜாய் ஆலுகாஸுக்கு தான் கொடுப்பேன்னுக்கிட்டு மாநில அரசாங்கம் பண்ண முடியாது, அவங்க டெண்டர் விடணும். அதனால டெண்டர் விட்டாங்க. நான் எதுவுமே இல்லாமல் கொடுக்குற சேதாரம் செய்கூலி இல்லாமல் தங்கம் வந்து வெளியில் வாங்குகிற விலைக்கு தான் விற்க முடியும். அதில் குறைச்சி விற்பேனியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா வாங்குகிற விலை தான், ஏன்னா அது இன்டர்நேஷனல் ப்ரைஸ் அதுதான். ஆனால் அதில் என்ன விஷயம்னா சேதாரம் எவ்வளவு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. அப்போ சேதாரமே இல்லை, என்ன 0.01%, அதாவது 1 பைசாவில் 100 தான் நாங்கள் வாங்குவோம். மற்றவங்கெல்லாம் 450 800 அப்படிங்கிறாங்க. நல்லதுன்னா திருட்டு பொருளை சும்மா தான் அரசுக்கு லாபம். திருட்டு பொருளை வாங்கலாமாங்க முதல்ல அரசாங்கம்? திருட்டு பொருளை சும்மா தானங்க கொடுப்பாங்க. அது என்ன பொருள் யாருக்கு தெரியும்? அவன் மேலே வழக்கு இருக்கு. அப்போ அந்த 1 பைசா கொடுக்குறது தப்புங்கிறீங்களா? அப்படி இல்லைங்க, ஐயங்க சும்மா கொடுத்தாலும் தப்புங்க. திருட்டு பொருளை வாங்கினாலே தப்பு. நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒருத்தன் வந்து விலை குறைவாக துணிமணியெல்லாம் கொடுத்தான். ஜம்முக்காலம், புடவை எல்லாம் ரொம்ப விலை மலிவு, எல்லாரும் வாங்கினாங்க, நாங்களும் வாங்கினோம். அப்புறமா அடுத்த நாள் என்னாச்சு, அவன் திருடன் ஜவுளி கடையில் திருடிட்டு வந்து விற்றுருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. அப்புறமா எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க. நாங்கள் எல்லாம் அங்கே போய் கை கட்டிட்டு நின்னோம், தெரியாமல் செஞ்சிட்டோம் ஐயா அப்படின்ட்டு. இப்போ அதாவது 450 ரூபா மற்ற நகை கடைகளெல்லாம் கேட்குறாங்க, 800 ரூபா கேட்குறாங்க. அவங்க தரத்துக்கு தகுந்த மாதிரி கேட்குறாங்க. இவங்க செய்கூலி எதுவுமே இல்லை அப்படின்னு போடுறாங்க. அப்படி போடுறாங்கன்னா அந்த பொருளுக்கு மேலே சந்தேகம் வர வேண்டாம் உங்களுக்கு? ஏங்க ஊரெல்லாம் ஒரு பொருள் 15 ரூபாய்க்கு விற்கிது, ஒருத்தன் வந்து 75 பைசாக்கு கொடுக்குறேன், 15 ரூபா பொருளை 75 காசுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் இது சரியான பொருளாளி பார்க்க மாட்டீங்களா நீங்கள்? சார் பார்க்குறோம் சார், ஆனால் செய்கூலி பார்க்க மாட்டீங்களா? அதுதாங்க திருட்டு பொருளாக இருக்கக்கூடாதா? ஏன்னா அவங்க மேலே ஏன் சந்தேகம் இல்லைங்க, ஊர் மக்களுடைய சந்தேகம். ஏன்னா ஜாய் ஆலுகாஸ் மேலே அம்மாதிரி வழக்கு இருக்குது, 2018 இருக்குது, 2023 இருக்குது. வழக்கு இன்னும் நடந்துகிட்டு இருக்கு, தண்டிக்கப்படல. நம்ம வழக்கு நடந்துகிட்டு இருக்குங்க. வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது ஜோசப் விஜய் தன்னுடைய நண்பர் அவருங்கிறதுனால, தனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தவருங்கிறதுனால, தன்னோட அவர் ஒரு டீலிங் வச்சுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாருங்கிறதுனால அப்படி ஒன்று பண்ணியிருக்காங்க. ஏன்னா 800 கோடி ரூபா மதிப்பு ஆண்டாண்டுக்கு. அந்த 800 கோடி ரூபா மதிப்பில் ஜோசப் விஜய்க்கு எத்தனை கோடியை அவர் கொடுப்பாரு? அவர் கொடுக்குற பொருள் எத்தகைய பொருள்? அவருக்கு ஏற்கனவே வழக்குகள் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி அது போலியானதா, அது கடத்தலா, அதெல்லாம் பார்க்கணும்ல. இதெல்லாம் சந்தேகம் வந்திருக்குல்ல. வந்தப்புறம் பொதுமக்கள் அது செக் பண்ண, அந்த ஆசாரங்களை செக் பண்ண தெரிஞ்சு போயிடல சார், டூப்ளிகேட்டா ஒரிஜினலா, காப்பர் இருக்குதா? தங்கம் சரிதாங்க, தங்கம் வந்த முறை எப்படி? அது வரி கட்டி வந்ததா
காசு கொடுத்து வாங்கினதா? ஆமாம், அப்படி. அப்போ காசு கொடுத்து வாங்கல, ஏதோ ஒன்று. நீ சார் அவரை விட்டுருங்க, ஜாய் லுகாஸை விட்டுருங்க, உங்களை எடுத்துக்கிடுங்க. நீங்கள் திருடிட்டு வந்தீங்க, அதை நான் வந்து இப்போ நீங்கள் சும்மா கொடுக்குறீங்க, விலை ரொம்ப கம்மியாக சீப்பாக கொடுக்குறீங்க, நான் வாங்கிட்டு வரேன். வாங்கக்கூடாது. வாங்கக்கூடாதுல்ல, திருடிட்டு கொண்டாந்து அவன் சேட்டு கடையில் விற்கிறதுக்கு வர்றான். அப்போ இவன் விலை கம்மியாக வாங்கிக்கிட்டோம்னா இவனும் தானே உள்ளே போனோம், சேட்டு கடைக்காரன். அதான் சட்டம். அதுதானே சட்டம், அதை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ ஜாய் லுகாஸில் வாங்கக்கூடிய தமிழக அரசு உள்ளே போக வேண்டிய அரசு, இது குற்றம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி மக்கள் மன்றத்தில் கேட்கப்படுகிறது. அதான் உண்மை. ஓகே சார், ஓகே சார், வாங்க. சூப்பர்.